வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம ஐடியில் வந்து ஜனவரி 23க்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மோனிகாட்ட தான் பென்ட்ரைவ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாமல் ஐலேஷுவாவும் வந்து ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஏன்னா அவங்க இன்ன வரையும் அந்த பென்ட்ரைவ் வச்சு வெளியே எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்காங்க. இப்போ வந்து செலியனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வந்து ஐ இது மாதிரி மோனிகாட்ட தான் அந்த பென்ட்ரைவ் இருக்குது, எப்படி அது போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செலியன் கேட்குறாரு. ஒரு ரித்திகா தான் வந்து எடுத்து கொடுத்துருப்பா, அவள் தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். நான் வந்து நம்ம இந்திராணிகிட்ட இருந்தால் தான் அந்த பென்ட்ரைவ் இதாக இருக்கணும் வந்தால் அதை வந்து வச்சு இவன் என்ன பண்ண போகிறான்னு வர தெரியலையே அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு தெரியலை, பார்ப்போம். நீங்கள் ஏதாச்சும் வந்து உங்கள் சைட்லேருந்து தெரிய முடியுமான்னு பாருங்கள், அவள் ஏதோ பெருசாக பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே செலியன் போய் வந்து பேசுகிறாரு மோனிகாட்ட. அப்போது வந்து அவன் வந்து என்னை இது பண்ணிடுவேன்னு மிரட்டுறான், முடிச்சு விட்ருவேன்னு மிரட்டான். அதனால தான் வந்து நான் வந்து பென்ட்ரைவை வந்து வச்சுருக்கேன், அவன்கிட்ட வந்து 1,00,00,000 அந்த டீல் பேசியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து மோனிகா தெரியாமல் உளறிடுறாங்க. அப்போது வந்து தெரிஞ்சிடுது செலியனுக்கு இது மாதிரி வந்து மோனிகா வந்து 1,00,00,000 வந்து அந்த பென்ட்ரைவை வச்சு மினிஸ்டர் பையன்கிட்ட வந்து டீல் பேசியிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. உடனே வந்து நம்ம செலியன் என்ன பண்ணுறாரு, வந்து ஐலிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஐலிக்கு சிவாவுக்கும் இது மாதிரி வந்து மோனிகா வந்து 1,00,00,000 வந்து மினிஸ்டர் பையன்ட்டு டீல் பேசியிருக்கா. அப்போனா வந்து அந்த பென்ட்ரைவில் ஏதோ பயங்கரமாக இருக்குது, அதனால தான் அதை வச்சு ஒன்றும் இது பண்ணாமல் அந்த மினிஸ்டர் பையனுக்கு 1,00,00,000 கொடுக்குறான்னா அவன் வந்து ஏதோ இதில் அவனை சம்மந்தப்பட்டதும் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து செலியனும் வந்து சொல்கிறாரு. சொன்னோன்னே வந்து ஐலியும் சிவாவும் எப்படியாச்சும் அந்த பென்ட்ரைவை நம்ம எடுக்கணும், இல்லைன்னா வந்து அந்த மினிஸ்டர் பையனுக்கும் இதுக்கும் வந்து ஏதோ சம்மந்தம் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஐலியும் சிவா அப்போ தான் உதய பெருமாளை வந்து வெளியே கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து செலியனுக்கும் வந்து மோனிகாவுக்கும் நிச்சயார்த்தம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அது எந்த அளவில் போகுது அப்படிங்கிறது தெரியலை. இந்திராணி வேறு பல கஷ்டத்தில் இருக்காங்க. பத்தாவது இந்த கபிலன் வேறு வந்து ரொம்ப மோசமாக திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எப்படியாச்சும் சிவாவையும் ஐலியும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.